The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. சபாநாயகருடன் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பு. அதிமுக எம்எல்ஏக்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம் ஆகியோர் சபாநாயகரை சந்தித்திருக்கிறார்கள். கொறடாவை நியமிக்கும் அதிகாரம் பற்றிய சட்ட விதிகளை சபாநாயகரிடம் கூறியதாக கே பழனிசாமி தரப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், சபாநாயகரை கே பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்கள் சந்தித்திருக்கிறார்கள். என்ன கூறினார்கள்? அதற்கு சபாநாயகர் என்ன பதிலளித்தார்? கூடுதல் விவரம். வேதவள்ளி, தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்திக்க அதிமுகவினுடைய இரு பிரிவாக இருக்கக்கூடிய 2 குழுக்களை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் காலை 10:30 மணிக்கு சபாநாயகரை சந்திக்க தலைமைச் செயலகம் வந்திருந்தார்கள். சபாநாயகர் காலை 11:15 மணிக்கு தான் அவருடைய அறைக்கு வந்திருந்தார். இரு பிரிவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை சந்தித்து சற்று நேரத்திற்கு முன்னதாக சந்திப்பு முடிந்திருக்கிறது. இதில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் தரப்பிலிருந்து ஏற்கனவே சட்டமன்ற கொறடாவாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபரை அங்கீகரிக்க வேண்டும், அதாவது எடப்பாடி தரப்பிலிருந்து கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவரை தான் அங்கீகரிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டவர்கள், தளவாய் சுந்தரம் உள்ளிட்டவர்கள் நேரில் சந்தித்து சபாநாயகரிடம் பேசினார்கள். அதே போன்று எஸ்பி வேலுமணி தரப்பிலிருந்தும் அவர்கள் தரப்பில் நியமிக்கப்பட்ட கொறடா சி விஜயபாஸ்கர் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இரு தரப்பும் தங்களுடைய கோரிக்கையாக வைத்திருந்தார்கள். எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, எனவே அவர் நியமித்த கொறடா தான் அதிகாரப்பூர்வமாக செல்லும் என்று சட்ட விதிகளின்படி சபாநாயகர் முடிவெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் தான் இரு பிரிவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நேற்றைய தினமே இது தொடர்பாக சபாநாயகரிடம் வலியுறுத்தி இருந்தோம். எனவே இன்றும் அது தொடர்பாக வலியுறுத்தி இருப்பதாக இபிஎஸ் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்ற எஸ்பி வேலுமணி தரப்பிலிருந்து இது தொடர்பாக எங்கள் தரப்பு, அதாவது சட்டமன்ற உறுப்பினருடைய பெரும்பான்மை அடிப்படையில் தான் எஸ்பி வேலுமணி தரப்பிலிருந்து கொறடாவாக சி விஜயபாஸ்கர் நியமிக்கப்பட்டிருக்கார். எனவே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சபாநாயகரிடம் வலியுறுத்தியதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இரு தரப்பும் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை தொடர்பாக சபாநாயகர் ஒரு கால அவகாசம் எடுத்து என்ன முடிவு என்பது தெரிய வரும். இணைப்பில் இருங்க ராஜ்குமார், தொடர்ந்து பேசலாம். முன்னதாக தளவாய் சுந்தரம் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார், அதனை பார்ப்போம். ஸ்பீக்கர் என்ன சொன்னார் சார்? பரிசீலனை செய்யப்படும். பரிசீலனை நாங்கள் இதை பார்த்து நீங்கள் கொடுத்துருடைய பெட்டிஷனை பார்த்து என்ன லீகலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு அது தக்கன என்ன லீகல் சொல்கிறாங்க அது பேர நாங்கள் பண்ணுவோம். சட்டப்பேரவை விதிகள் என்ன சொல்லுது? நீங்கள் சொன்னீங்களா அவர்கிட்ட புக் எடுத்துகிட்டு போயிட்டு? எல்லாம் கொடுத்துட்டேன். என்ன சொல்லுது சட்டப்பேரவை விதி? நான் ஏற்கனவே அதை சொல்லியாச்சுல்ல, ஆர்கனைசிங் செக்ரட்டரி ஹேஸ் தி பவர் டு அப்பாயிண்ட் தி விப். இதுதான் சட்டம். தளவாய் சுந்தரம் பேசியதை பார்த்தோம். சபாநாயகர் பரிசீலனை செய்வதாக சொல்லியிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார். The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.